வணக்கம். அயல் நாடுகளுக்கு போகிற போதெல்லாம் நான் சொற்பொழிவுக்காக மட்டும் போகிறதில்லைங்க. சொற்பொழிவுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சொற்பொழிவு பெரும்பாலும் அயல் நாடுகளை பொறுத்த மட்டும் இப்போ கோயில்களில் நடக்கும், கல்லூரிகள் வளாகங்கள், பள்ளி வளாகங்கள், பல்கலைக்கழகங்கள் நடக்கும். நம்ம மாதிரி ஓப்பன் தேட்டரில் நடக்கிறது வாய்ப்பில்லை. அதனுடைய காலச்சூழலும் ஒரு காரணம். அங்கே பனி கொட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது கடுமையான வெயில் இருக்கும் அரபு நாடுகளாக இருந்தால். அதனால் என்ன செய்வாங்கன்னா உள்ளே தான் வைப்பாங்க. இப்போ நான் அந்த பெரும்பாலும் அந்த விழாக்கள் எல்லாம் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு வெள்ளி, சனி, ஞாயிறு முடிச்சிட்டோம்னா திங்கக்கிழமையிலேருந்து என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே என்னை கூப்பிட்ட நண்பர்கள்ட்ட அவங்க என்னை உரிமையாக என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தராக விடுமுறை எடுத்துகிட்டு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த தடவை லண்டன் போயிருந்தபோது எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப அருமையாக அமைஞ்சது. நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள், நண்பர் வீரா அவர்கள், அதேபோல் அருண் அவர்கள் எல்லாருமே என்னோடவே இருந்தாங்க. அப்போது ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாளைக்கு காரில் போனால், ஒரு நாளைக்கு ட்ரெயினில் போவோம். ட்ரெயின்னா எப்படி ட்ரெயின்ங்கிறீங்க? அதாவது நம்ம இந்த ஆரச்சாலைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மாதிரி ரிங் ரோடு நம்ம இதில் போடுறோம், தார் ரோட்டில் போட்டு பஸ்ஸு கார்லாம் போகுது. அது அங்கேயே இருக்குது. லண்டனுக்குள்ளே போகாமலே ஊரை சுற்றி வெளியே வரலாம். பாதாள ரயில்கள் இருக்குது பாருங்கள், 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4 அடுக்கு. அதாவது நம்ம ஒரு பாதாள ரயில் இதில் நின்றுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், சப்வே நின்றுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, மேலே கூடி ஒரு ரயில் போகுது, கீழே ஒரு ரயில் போயிட்டுருக்கு, நம்ம நடுவில் நிற்கிறோம். அதுக்கு நம்ம போகக்கூடிய அந்த எஸ்கலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அநேகமாக 16 மாடியிலேருந்து கீழே போகிற மாதிரி நமக்கு தோணும். அப்படியான எஸ்கலேட்டர் நான் ரஷ்யாவுக்கு பிறகு லண்டனில் தான் பார்த்தேன். அந்த மாதிரியான பெரிய விஷயத்தை இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த இதிலேருந்து வெளியே வர்ற போதும் உள்ளே போகிற போதும் அந்த ரயில்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று, அதுவும் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் இருக்கும். சிவப்பு கலர் ரயில் எங்கே போகும், மஞ்சள் கலர் ரயில் எங்கே போகும், இதெல்லாமே அதில் இருக்கும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் போட்டிருப்பாங்க. 10 மணி 7 நிமிடம் 6 வினாடி அப்படி போட்டிருப்பாங்க. இது நீங்கள் நம்புவீங்களா? எங்கேயாவது 6 வினாடியா? 6 மணி நேரம் வண்டி லேட்டாக வந்தால் தானே மரியாதை அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடக்கும். இதில் நான் போய் பார்த்தபோது எனக்கான பெரிய பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போயிருந்தேன். அந்த மியூசியம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பொருள்கள் எல்லாமே அங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. நான் ரொம்ப விரும்பி பார்க்கணுன்னு நினச்சது என்ன அப்படின்னா, ஷாஜகானுடைய மயிலாசனமும் கோஹினூர் வைரமும் தான். ஆனால் அந்த மயிலாசனம் இருக்கிற இடம் தெரியல, இந்த கோஹினூர் வைரம் அங்கே வச்சுருக்குறாங்க. அதை போய் பார்த்துட்டு சில பேர் இல்லை இதெல்லாம் கோஹினூர் வைரம்னு இது பழசுங்கிறாங்க, இது புதுசுங்கிறாங்க, எது வேணாலும் சொல்லலாம். இன்னொன்று என்ன, மியூசியத்தில் எல்லா நாட்டினுடைய இதுவும் இருக்குது. குறிப்பாக கிரேக்கம், ரோம் நகரத்தினுடைய அந்த இதுகள் சிலைகள்லாம் பார்க்கலாம். அடுத்தது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு போயிருந்தேன். அங்கே திருவள்ளுவருடைய சிலை வச்சுருக்குறாங்க. தமிழ்நாட்டை ஆண்ட காலஞ்சென்ற முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறப்ப திருவள்ளுவர் சிலை கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் என்னென்னா புல்தரையில் உட்காந்துருக்கார் பாவம். அது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் என்ன, திருவள்ளுவர் அங்கே இருக்காருங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அடுத்தது கீழ்த்திசை சுவடிகள் சேகரித்து வச்சுருக்குறாங்க. அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ நான் ஒரு நூல் சொல்கிறேன் பாருங்கள், ராமநாடக கீர்த்தனை. இதை எழுதினவர் அருணாசல கவிராயர். ராமனுக்கு மன்னன்படி தரித்தானே நன்மை என்று உரைத்தானேங்கிற அந்த பாட்டு 10 மாத பந்தத்தில் பானுமதி பாடுவாங்க. இந்த பாட்டு அதில் வரக்கூடிய, அதாவது ராமாயணத்தை இசை வடிவத்தில் பாடின மாதிரி இருக்கும். இதை நான் புத்தகமாக பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில். ஆனால் ஏட்டுச்சுவடியாக, எழுத்தாளன் எழுதப்பட்ட ஏட்டுச்சுவடியாக நான் பார்த்தது லண்டனில் தாங்க. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? அந்த ஏடை கையில் எடுத்து பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கி போச்சு எனக்கு. நம்முடையவை எல்லாம், ஆனால் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்களே, அதுக்காக நம்ம பாராட்டணும். அது மாதிரி இந்தியன் ஹை கமிஷனுக்கு போயிருந்தேன். நம்ம தமிழர் தான் அங்கே இருக்கார், திருவாளர் ராஜன் அவர்கள். அவர் வந்து அங்கே எங்களுக்கு மதிய விருந்தும் கொடுத்தாரு. அங்கே பக்கத்தில் தான் இந்தியா கிளப் இருக்குது. அங்கே தான் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களாக தங்கியிருந்த இடம் அது. இந்த ஹை கமிஷன்லேயே காந்தி அரங்கம், அதே போல் நேருவுக்கான அரங்கம், அம்பேத்கர் அரங்கம் என்று எல்லாம் இருக்குது. இப்படி லண்டனில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு சொல்கிறப்ப, இந்த தேம்ஸ் நதிக்கரையில் பயணம் பண்ணுற போது அங்கே இருக்கிற இந்த பென் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கடிகாரத்தினுடைய இது வந்து அந்த நாட்டினுடைய பழமையை சாட்டுவதாக இருக்குது. இவையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பயணம் பண்ணுறப்ப நாம் போய் ஒரு இடத்துல அப்பாடி நம்ம வாடிக்கு 2 நாளைக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல், பயணப்படுகிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவங்க. உலகம் சுற்றிய தமிழர் அப்படின்னு ஏகே செட்டியார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார்.
அவர் வந்து கப்பல்லையே இந்த உலகத்தை பூரா சுற்றி வந்தார் அப்படிம்பாங்க. இன்றைக்கு நமக்கு வானூர்திகள் கிடச்சிருக்குது, விமானங்கள் கிடச்சிருக்குது, எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது குறிப்பாக சப்வே போகிற போது நிலம்புகு தொடர் வண்டி அப்படிங்கிறாங்க. அதாவது பூமிக்கு அடியில் போகக்கூடிய தொடர் வண்டியாகிய ரயில். இந்த வார்த்தையை பாவாணர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். இத்தனை ஆச்சரியங்கள் இருக்குது. அயல் நாடுகளுக்கு செல்லுகிற போது, சுற்றி பார்க்கிற போது வரலாற்றையும் தொன்மையையும் நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய பெருமை இன்னும் விளங்கும். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.